ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது மோக் டெஸ்ட்டாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதனாலனா மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்களுமே மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்போ தான் நான் ஒரு மோக் டெஸ்ட் அட்டன் பண்ணி காட்டினா தான் ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறது, நம்ம எப்படிலாம் அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண யோசிக்கலாம் அப்படிங்கிறத என்னோடய வே ஆஃப் மெத்தட்ஸில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஐடியாவை நான் ட்ரை பண்ணேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷனாகவே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ லுக் கேர்ஃபுல்லி அட் த சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் டு ஃபைண்ட் த பேட்டர்ன், செலக்ட் கரெக்ட் பேட்டர்ன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. செகண்ட் ஒன் ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மேலே ஒரு ரெக்டாங்கிள் மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதே டைம் ஒரு ரெக்டாங்கிள் மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது மூணுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு சர்க்கிள் அண்டு ட்ரையாங்கிள் அண்டு ஸ்கொயர், இந்த மூணையும் தான் நமக்கு ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு செட்ஸ்லையும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம இந்த மூணு கான்செப்ட்ஸையும் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சர்க்கிளுக்கு மேலே நமக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது எதில் இருக்குது, தேர்ட் ஒன்னில் தான் இருக்குது. ஸோ நம்ம தேர்ட் ஒன்று ஆன்சராக எடுத்துக்கலாம். கடைசியில் ஒவ்வொரு கொஸ்டினும் முடிச்சுட்டு வரலாம். கடைசியில் நம்ம வந்து இது அனாலிசிஸ் பண்ணலாம். ஏன்னா இது மோக் டெஸ்ட்னால கடைசியில் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும் கரெக்ட் ஆன்சர்ஸாக இல்லையாங்கிறத. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுவும் ஒரு பிக்சர்ஸ் தான். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு சர்க்கிள், அதன் 4 பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பார்ட்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன், அடுத்த ஒன்னில் 1 பார்ட்டிஷன்ஸ், அடுத்த ஒன்னில் ஆப்போசிட் 2 பார்ட்டிஷன்ஸ். ஸோ ரெண்டாவது வாங்க, ரெண்டாவது வரும்போது லாஸ்ட்டு 5 பார்ட்டிஷன் கொடுத்துருக்கான் ஒரு ரெக்டாங்கில். இதில் லாஸ்ட்டு 3 பார்ட்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கான். அடுத்து ஒரு பார்ட்டை இதில் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கான். அகெயின் 3 பார்ட்ஸை இதில் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 4 பார்ட்ஸ் எடுத்திருக்கான். இதில் நமக்கு 2 பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்று என்னன்னு சொல்லணும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எந்த பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணலையோ அதிலிருந்து ஒரு பார்ட்டை தான் அவன் ஸ்டார்ட் பண்ணி எடுத்திருக்கான். அது என்னவா இருக்குது, செகண்ட் ஒன்னாக தான் இருக்குது. ஸோ அந்த லாஜிக்கில் நம்ம எடுக்கும்போது இதில் நமக்கு என்ன வரும்னா, செகண்ட் ஒன் நமக்கு வந்து இந்த சைடு நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்போ நான் லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், அதுலேயும் கீழே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்படி நம்ம லாஜிக் எடுத்துக்கும் போது இதில் எதுக்குமே அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம இதில் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேயே அகைன் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இல்லை நமக்கு வந்து லாஜிக் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ரைட் சைட்னா இங்கிட்ட லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த லாஜிக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா நமக்கு தேர்ட் ஒன் வந்து ரைட் சைட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ரைட் சைடு இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆனால் இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ரீசன்னாலேன்னா, நமக்கு இங்கே கொடுத்த லாஜிக் வைஸு இங்கே ஒரே ஒரு பார்ட் தான். ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு செக் பண்ணும்போது 2 பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். செகண்ட் ஒன்னில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். மற்ற ட்ரிபிள் பார்ட்ஸையும் அன்ஸ்டார்டடாக விட்டுருக்கான். ஸோ இதில் 2 பார்ட்டும் அகைன் ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம செகண்ட் ஃபிகர் எடுத்துக்கும் போது 5 பார்ட்ஸில் 3 பார்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்து ஒரு பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்புறம் அகைன் நம்ம 3 பார்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம இதை எடுத்துக்கும் போது ஸ்கொயரில் 4 பார்ட் எடுத்திருக்கான். இதில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 2 பார்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்கான். அப்போ நான் செகண்ட் ஒன் என்னவாக இருக்கும்னா, ஏதாவது ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதில் வருதுன்னா இதில் மட்டும்தான் வருது, மற்ற 3லையுமே வரல. ஸோ நம்ம 4th ஒன்னை கொடுக்கலாம். கரெக்டானுங்கிறத லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஈச் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆஃப் அண்டர்லைன்டு வேர்டு ஃபார்ம்டு by a 4 answer choices, you will choose the word that is necessary part of the underlined word: principal, curriculum, employment, graduations. Okay, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், கரிக்குலம், எம்ப்ளாய்மெண்ட், கிராஜுவேஷன்ஸ், டிப்ளமோங்கிற வேர்டு கொடுத்துருக்கான். இதில் வந்து நம்ம பார்க்கும்போது கிராஜுவேஷன்ஸ், அது ஒரு கிராஜுவேஷன்ஸான்னு பாருங்கள். அடுத்து வந்து பிரின்சிபல், கரிக்குலம், எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த பிரின்சிபல், கரிக்குலம், கிராஜுவேஷன்ஸ் இது மூணுமே நமக்கு எதில் வரும்னா இந்த டிப்ளமோவில் நம்ம படிக்கும்போது வரும். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஆஃப்டர் தட்,
இந்த டிப்ளமோ முடிக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய இது மூணுமே வந்து இந்த பிரின்சிபல், கரிக்குலம், கிராஜுவேஷன்ஸ் இது மூணுமே இந்த டிப்ளமோக்குள்ள இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இந்த டிப்ளமோட கோர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதனால நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டை கிளிக் பண்ணுறோம். லாஸ்ட்டில் ஆன்சர் செக் பண்ணலாம். Every one of the following questions consist of the related pair of words formed by 5 pairs of words. Choose the pair that best represents a similar relationship to the one expressed in the original pair of words. Okay, lawyer, tire, next வந்து tire, bundle, next வந்து chapter, wise, register, stage, dice, speakers. ஸோ நான் இந்த இங்கிலீஷில் வந்து நான் கொஞ்சம் வீக் தான், டிவிஷன்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது இந்த சாப்டர் வைஸ் நான் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக் தான், நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இது இங்கிலீஷ்க்கான கொஸ்டின். சாப்டர் அண்டு வைஸ் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ் தான், நம்ம இங்கிலீஷ் வேண்டாம். நம்ம ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் ரீசனிங்ஸ்லேயே நம்ம சால்வ் பண்ணலாம். Each problem consists of 3 statements based on the first 2 statements. The third statements may be true, false or uncertain. Okay, Joe is younger than Kathy. Mark was born after Joey. Okay, மார்க்குங்கிறவர் ஆஃப்டர் ஜோயிக்கு அப்புறம் பார்ன் ஆகிறாரு. அப்படின்னா வந்து ஜோயியோட மார்க் வந்து யங்கராக இருப்பார். ஸோ ஜோயி வந்து கேத்தியோட யங்கர். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன், கேத்தி இஸ் ஓல்டர் தென் மார்க். ஸோ நம்ம கேத்தி வந்து நமக்கு ஜோயோட மார்க் யங்கராக இருப்பார், கேத்தியோட ஜோயி யங்கராக இருப்பார். அப்படின்னா மார்க் இஸ் யங்கர் தென் த கேத்தியாக தான் இருப்பார். ஸோ இவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கேத்தி இஸ் ஓல்டர் தென் மார்க்னு கொடுத்துருக்கான். ஸோ ஓல்டராக தான் இருப்பார். கேத்தி தான் பிக் பிரதராக இருப்பார், அடுத்து ஜோயி இருப்பார், அடுத்தது பிரதர் வந்து லாஸ்ட் பிரதர் வந்து நமக்கு மார்க் இருப்பார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ட்ரூ. ஸோ அடுத்தது பாருங்கள், பெஸ்ட்டு சப்போர்ட் இன்ஃபர்மேஷன் கிவன் பை த கொஸ்டின் பேட்சஸ். ஸோ இது இங்கிலீஷ் தான், இது நம்ம பண்ண வேண்டாம், இங்கிலீஷ் வேண்டாம் நமக்கு. ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் ப்ரைஸ் ஆர் ஷேரிங் இன் த மார்க்கெட். வெஜிடபிள்ஸ் ஆர் பிகம் ஆர் த ரேர் கமோடிட்டி. பீப்புள் கேனாட் ஈட் வெஜிடபிள்ஸ். ஸோ 2 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்கான். நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இது வந்து 9th ஒன்னுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸும் வேண்டாம். ஸோ இது எல்லாத்துமே அந்த ஒரு கொஷின்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஒரு கொஷின்ஸ் நம்ம பண்ணுறதுனா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வேணாம். மணி இஸ் ரூட் cases of the problems in a family. Every problem is caused by something. There are always some problems in a family. One second, நான் இந்த கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கிறேன். 10 to 11 கொஷின் நம்பர் 10 to 11க்கான கொஷின் வந்து இதுதான். அடுத்தது 12 to 14. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி வருது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பண்ண வேணாம். கொஸ்டின் நம்பர் 14 12 to 14. ஸோ 14th கொஸ்டின் வரைக்கும் அது ஃபாலோ பண்ணுது. 15 to 18 இதுவுமே ஃபாலோ பண்ணுது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணுறதுனால நம்ம இது இப்போதைக்கு பண்ண வேணாம், இன் ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம். 9th one, each questions given below consists of a statement formed by a 2 arguments numbered 1 to 2. You have to decide which of the arguments is strong argument and which is the weak argument. If one argument is if only argument 1, so என்ன கொஸ்டின் இது, ஆர்குமெண்ட்ஸே பேசாமல் பேசியிருக்கான். ஸோ 18 வரைக்கும் தான் கொடுத்துருந்தான். 15 to 18, 17, அடுத்தது 18, கொஸ்டின் நம்பர் 19. ஸோ இதில் ஆர்குமெண்ட்டே கொடுக்கல, கொஸ்டின் இன்கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம சப்மிட் பண்ணிடலாம். நம்ம பண்ண கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக பார்க்கலாம். நம்ம 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம்.
ஃபஸ்ட்டு ஒன் நம்ம சொன்னபடியே ஃபஸ்ட்டு இதுக்கு கரெக்டு தான். ரீசன் என்னென்னா நமக்கு சர்க்கிள்ஸு அண்ட் ட்ரையாங்கிள்ஸு அண்டு ஸ்கொயரை வச்சு மீன் பண்ணி வரதுனால நம்ம ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வே ஆஃப் ஆக்ஷன்ஸும் கரெக்ட் தான். ஸோ செகண்ட் ஒன் ஆல்சோ வி கரெக்ட். அண்டு தேர்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட் ராங்கு, கிராஜுவேஷன்ஸ். ஸோ ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிப்ளமோ இஸ் ஆன்சர்டு அட் அ கிராஜுவேஷன்ஸ். ஸோ ஆமாம், டிப்ளமோங்கிறது வந்து ஒகேஷ்னல் குரூப்பு, அது வந்து கிராஜுவேஷன்ஸ் குரூப் கிடையாது. நான் அப்போவே அதை யோசித்தேன். பட் இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தனால நான் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுட்டு கிராஜுவேஷன்ஸை நான் சூஸ் பண்ணேன். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக தான் டிப்ளமோ இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் அவன் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறான். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜினியரிங் கொடுக்குறோம்னா அது வந்து ஒரு கிராஜுவேஷன்ஸ், நம்ம இன்ஜினியரிங்னே கிராஜுவேஷன்ஸ் போடலாம். ஸோ கிராஜுவேஷன்ஸ் நம்ம கரெக்ட் அந்த இடத்துல ஆன்சர்ஸ். ஸோ அடுத்தது வந்து லாயர் அண்ட் டயர். நான் இங்கிலீஷ் தெரியாதுன்னே அதுக்கான ரீசன் இதான். ஸோ 5th ஒன் நம்ம பண்ணலை, 6th ஒன் நம்ம பண்ணலை, 7th ஒன் நம்ம பண்ணலை. இதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரூ எஸ் நம்ம இது பண்ணணும். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பண்ணியிருந்தோம். ஜோயி இஸ் யங்கர் தென் கேத்தி, மார்க் வாஸ் பார்ன் ஆஃப்டர் ஜோயி, கேத்தி இஸ் ஓல்டர் தென் மார்க். இந்த கொஸ்டின் நம்ம பண்ணியிருந்தோம். இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக பண்ணனால ஆன்சர்ஸ் கரெக்டு. ஸோ இந்த செக்ஷன்ஸில் நம்ம பண்ண ஒரு 5 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸை கரெக்டாக பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் சின்ன மிஸ்டேக்ஸ்னால அது போயிடுச்சு. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் தேவை இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸை நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.